இவர்கள் தான் மீனராசிக்காரர்களை கொஞ்சம் ஷேக் செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். மீனராசிக்காரர்கள் யாரிடம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 தலைமைத்துவம். உங்களுக்கு பேர் கிடைக்குது இல்ல, நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, மீனராசி சொல்லுச்சுன்னா அங்கதான் அதுக்கு அடி உழுகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த 2ஆம் இடத்து செவ்வாய் பேர் தான் தனக்குன்னு மீனம் எடுத்துக்கொள்ளும் போது தரைமட்ட நிலையில வந்து அதுக்கப்புறம் திரும்ப மேலே வர்றதுக்கான வாய்ப்பை மேற்கொள்கிறார்கள். அப்போ மீனராசிக்காரங்க என்ன பண்ணும், ஊருக்கு உழைக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, இதுதான் நீங்க பிறந்த என்னதான் இருந்தாலும் சிம்மராசியை பார்த்து ஒரு டஃப் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது மீனம். ரொம்ப ஒரு மாதிரி வெறி, புகழ், பெயர், அந்தஸ்து அப்படி தன்னுடைய ஆளுமையால் அடக்கி ஆளுன்னு நினைக்கிறது சிம்மமா இருக்கும். தன்னுடைய அறிவுரையால் அனைவரையும் கட்டி போடணுன்றது மீனமா இருக்கும். எப்பயுமே எதிர் துருவங்கள் தானே போட்டிக்கு நிற்கும். சரி சமம் பலம் வாய்ந்தவங்க தானே வந்து நிற்பாங்க களத்தில். அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா எது சரிசமம், மீனராசிக்காரங்க யாரை பார்த்து பொறாமப்படுவாங்க, மீனராசிக்காரங்க பொறாமையெல்லாம் படுவாங்களா இல்லைன்னுலாம் சொல்லாதீங்க, வெளியில் காட்ட மாட்டாங்க, அவ்வளோதான். நிறைய இயக்கம் எங்களுக்கு சாமி பூதம் அது இதுன்னு ரொம்ப நல்ல மனசு மீனராசிக்காரர்கள். நான் சொல்ல மாதிரி தன்னை உலகெங்கும் உள்ள ஐவேன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ராசி பலன்லாம் தொடர்ந்து கொஞ்சம் ஸ்பெஷலா ராசிகளுக்குள் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் எதில் கொஞ்சம் நாம் வந்து சரி செய்து கொள்ள வேண்டும். யார் நம்மளுக்கு எதிரியா இருப்பா, யார் தான் நம்மளோட துரோகி, இருக்காங்களா எப்படிலாம், இவங்களோட சேர்ந்தா நம்மளுக்கு ப்ளஸ், யாரோட நம்ம சேரக்கூடாது, எதை சொன்னா எனக்கு கண்ணுபடும், எந்த விஷயத்துல நான் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இதுக்கெல்லாம் எனக்கான தெய்வ வழிபாடு என்னவாக இருக்குன்ற மாதிரி தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டு வந்தோம். அந்த வகையில் கடைசியாக இருக்கக்கூடிய லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த மீனராசிக்காரர்களுக்கு யார்கிட்ட கவனமாக இருக்கணும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஒய் நாட், என்னதான் வந்து நெருப்புடா கபல்டா இருந்தாலுமே, அவரோ 5ஆம் வீட்டு அதிபதியாக இருந்தாலுமே, என்ன மேடம் 5ஆம் வீடெல்லாம் சொல்கிறீங்க, இந்த 1, 5, 9 தாங்க அதோட இன்னொரு வீடு தான் மீனம். மீனராசிக்காரர்கள் யாரிடம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 சிம்ம ராசிக்காரங்களிடம். 2வது விஷயம் துலா ராசிக்காரங்களிடம். ரிஷப ராசி, ரிஷப லக்னம், இவர்கள் தான் மீனராசிக்காரர்களை கொஞ்சம் ஷேக் செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். சில சமயம் மேசத்தையும் விருச்சகத்தையும் பார்த்து வாவ் அப்படின்னு வியக்கக்கூடிய ஆட்கள் மீனராசிக்காரர்கள். ஆமாம், மீனராசி ரொம்ப வியக்கும். எதை பார்த்துனா மேஷ ராசிக்காரர்களும் விருச்சக ராசிக்காரர்களையும் பார்த்து ரொம்ப வியக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருப்பார்கள்னா மீனராசிக்காரர்களாக இருப்பார்கள். மீனத்தில் ஒரு பிளானட் இருக்கணும். மீனராசி இல்லாட்டி கூட மீனத்தில் ஏதாவது ஒரு பிளானட் இருந்தாலும் அவருடைய இயல்பு அப்படித்தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் சிம்மராசியை பார்த்து ஒரு டஃப் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது மீனம். ரொம்ப ஒரு மாதிரி வெறி, புகழ், பெயர், அந்தஸ்து அப்படி தன்னுடைய ஆளுமையால் அடக்கி ஆளுன்னு நினைக்கிறது சிம்மமாக இருக்கும். தன்னுடைய அறிவுரையால் அனைவரையும் கட்டி போடணுன்றது மீனமாக இருக்கும். எப்பயுமே எதிர் துருவங்கள் தானே போட்டிக்கு நிற்கும். சரி சமம் பலம் வாய்ந்தவங்க தானே வந்து நிற்பாங்க களத்தில். அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா எது சரிசமமான களம் அப்படின்னா மீனத்துக்கு சிம்மமும் துலாமும் தான். இவங்க 2 பேருமே வந்து சரியாக வந்து நிற்பாங்க. வா 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 அப்படின்ற மாதிரி வந்து வச்சு செய்யக்கூடிய ஆட்கள்லாம் மீனத்துக்கு அவர்கள் தான். ஏன்னா நான் பேசாமல் இருக்கேன், நான் உண்டு, என் வேலை உண்டு, ஏன்னா போட்டு படுத்துறீங்க அப்படின்னா அதே தான். விருச்சகம் மீனத்துக்கு ஒரு மிகப்பெரிய கொடை. அதே சமயம் விருச்சக ராசிக்காரர்கள் தான் பல அவஸ்தைகளையும் அவர்கள் சந்திப்பார்கள். மேஷராசியை அவங்க பார்த்து வியப்பாங்க, ஆனால் மேஷராசி தான் அவங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாகவும் வந்து நிற்பார்கள். என்ன மேடம் இப்போ தானே வியப்பார்கள்னு சொன்னீங்க, அப்புறம் எதிரின்றீங்க, அதுதானே 2ஆம் வீடு, அதுதானே உங்களுக்கு கொடுக்கும், சூட்சமும் வேறு. இப்போ தான் சொன்னீங்க சூரியன், அப்புறம் செவ்வாய், குரு இவங்கெல்லாம் ஒரு டீம் மாதிரி, இவங்கெல்லாம் அருளணி பொருளணி, அதெல்லாம் அப்பாற்பட்டு ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு குண இயல்புகளை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், இயக்கி கொண்டே இருக்கும். இயக்கம் வேற இயங்கியல் வேற இல்லையா? அந்த இயங்கியலுக்கான அமைப்புக்குள் வரும்போது இந்த வளையம் கொஞ்சம் அப்படி தள்ளி நிற்க வேண்டிய அமைப்பாகத்தான் இருக்கு. மீனராசிக்காரங்க யாரை பார்த்து பொறாமப்படுவாங்க, மீனராசிக்காரங்க பொறாமையெல்லாம் படுவாங்களா இல்லைன்னுலாம் சொல்லாதீங்க, வெளியில் காட்ட மாட்டாங்க, அவ்வளோதான். நிறைய இயக்கம் எங்களுக்கு சாமி பூதம் அது இதுன்னு ரொம்ப நல்ல மனசு மீனராசிக்காரர்கள். நான் சொல்ல மாதிரி, அதாவது தான் யாருன்னு உணர்ந்த மீனம் வேற மாதிரி இருக்கும், தான் யாருன்னு உணராத மீனம் வேற மாதிரி இருக்கும். எப்பயுமே மீனத்துக்கு இந்த டூயல் மீன் எதுக்கு வச்சேன் அப்படின்னா 2 விதமான குண இயல்புகள் மீனத்துக்குள்ளேயும் உண்டு. இதுவும் இந்த 180 டிகிரியோட எட்ஜ் தானங்க. சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ஒரு வீடு, சுகமாகவே வாழணுன்றது மட்டும்தான் மீனத்தோட எண்ணமாகவே இருக்கும். ஒரு மீனை சுகத்தை தொலைத்துட்டு வாழும், ஒரு மீனை சுகமாக இருக்கிறதுக்காண்டி எப்படி வேணாம் வாழும். இதுதான் மீனத்தோட கேரக்டர். ஒரு மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா
தன்னுடைய சுகத்தை கெடுத்துக்கொண்டு அடுத்தவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கு அடுத்தவங்களுக்காண்டி ஓடி ஓடி போனாங்க. நான் அப்பயே எப்பயே சொல்லுவேன். மற்றவர்களுக்காகவே ஓடக்கூடிய மீனம்னு சொல்லுவேன். பார்த்துருக்கீங்களா? அப்ப தன்னுடைய சுகத்தை கெடுத்துக்கொண்டு அடுத்தவர்களுக்காக ஓடுவாரு. இன்னொரு வகையான மீனம் இருக்கும். அடுத்தவன் என்ன ஆனாலும் பரவாயில்ல. என் சுகத்துக்கு நான் நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அவன எப்படி ஆட்டைய போடுறதுன்னு யோசிக்கும். இது மீனத்தோட இன்னொரு இயல்பு. நம்ம அது யார் டிசைட் பண்றான்னா, அந்த சந்திரனோட யார் சேர்ந்திருக்கா, அந்த சந்திரனை யார் பார்க்குறா அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குல்ல. அத பொறுத்து நிகழும். மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாரி இந்த சூரியன் சிம்ம ராசிக்காரர்கள், சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள், சுக்கிரனுடைய நட்சத்திரக்காரர்கள் இவர்களெல்லாம் வந்து நேரடியான போட்டியாக வருவார்கள். ஆனா மீன ராசிக்காரங்க யார பார்த்து பொறாமப்படுவாங்க அப்படின்னா, வியப்பார்கள், பொறாமப்படுறது. ஏன்னா வியப்பு தானங்க பொறாமையா மாறுது. போட்டி வேற, வியப்பு. நம்ம வியக்கும்போது தான் அது ஏக்கமா மாறும். ஏக்கம் தான் பொறாமையா மாறும். அவ்வளோதான் சிம்பிள். நான் எப்பயுமே சொல்றது உங்ககிட்ட சொல்றேன். யாராவது உங்கள பார்த்து பொறாமப்பட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா கெத்த கால தூக்கி விட்டு நடங்க. ஏன்னா அவன் இன்டைரக்ட்டா மறைமுகமா உங்கள சூப்பர்ன்னு ஒத்துக்கிறான். அதனால தானே உங்கள பார்த்து பொறாமப்படுறான். அப்போ மீனராசிக்காரங்க வந்து உங்கள பார்த்து யாராவது பொறாமப்பட்டாங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா நீங்க அவ்வளோ சூப்பரா இருக்கீங்க. அதனால தான் உங்கள பார்த்து பொறாமப்படுறாங்க. அப்ப மீனராசிக்காரர்கள் யாரை பார்த்து அவர்கள் பொறாமப்படுவாங்க அப்படின்னா, மேஷ ராசிக்காரர்களையும், விருச்சிக ராசிக்காரர்களையும் பார்த்து பண்ணும். இந்த மேஷமும், விருச்சகமும் மீனராசியை பார்த்து படும். இது இயல்பு டிஃபால்ட். அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க ரொம்ப. அத மட்டும் மீன விட்டா போதும். மீன் அவ்வளோ சீக்கிரம் வந்து, ஐயோ! சொல்றது என்னமோ உன்ன மாரி உண்டா அண்ணா, அண்ணா உள்ளுக்குள்ள ஃபுல்லா அப்படிதான். மீனம், மீனத்தோட கேரக்டர் நெறைய இருக்குங்க. நம்ம கேரக்டர் ஆய்வு பண்றதுக்கு இங்க வரல. எந்த ராசிக்காரட்டும் கவனமா இருக்கணும், என்ன பண்ணணும், எந்த இடத்துல நான் கொஞ்சம் மைனஸா இருக்கேன், அத நான் சரி பண்ணிக்கணும். எப்பயுமே தூரமா இருந்து நம்ம வந்து நம்மளுடைய ராசிய பார்த்துட்டுருக்கோம். நீங்க இல்ல அது. உங்க ராசி என்ன பண்ணிட்டு இருக்கு, நீங்க பண்றக்கூடிய ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் குடுத்துட்டே இருக்கேன். ஸோ தூரமா இருந்து நீங்க பார்க்குறீங்கன்ற போது, மீனம் மற்றவர்களுக்கால் உழைக்கும்போது விபரீத ராஜயோகம் அடைந்து, இதுவரைக்கும் அடையாத புகழ் சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஆட்களாக மாறிவிடுகிறார்கள். ஏன்னா மத குருவாவே மாறிடுறாங்க. தான் தனக்குன்னு மீனம் எடுத்துக்கொள்ளும்போது, தரைமட்ட நிலையில வந்து, அதுக்கப்புறம் திரும்ப மேல வர்றதுக்கான வாய்ப்பை மேற்கொள்கிறார்கள். இது மீனத்தோட டீஃபால்ட். அப்போ மீனராசிக்காரங்க என்ன பண்ணும்? ஊருக்கு உழைக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, இதுதான் நீங்க பொறந்ததே அதுக்கு தானங்க. அடுத்தவருக்கு உழைக்க தான் பொறந்திருக்கீங்க. நீங்க வந்து வேற ஒண்ணும் இல்ல. நீங்க ஏணியா இருந்து 4 பேர ஏத்தி விடுறதுக்கு தான் பொறந்திருக்கீங்க. அதனால தான் நீங்க வந்து மோட்ச வீட்ல இருக்கீங்க. பிறவியின் ரகசியமே அதுதான். போன ஜென்மத்தில யாருக்கும் எதுவும் சொல்லிக் குடுக்கல. இந்த ஜென்மத்தில சொல்லிக் குடுக்கறதுக்கு போறது. அதனால தான் புதன் நீச்சம் உங்க வீட்ல. ரொம்ப சிம்பிள். அப்ப கத்த வித்தைய கத்து குடுத்துறணும். யாருக்கும் வந்து ஒளிவு மறைவோட வச்சுக்கக்கூடாது. மீனராசிக்காரங்க வந்து அ யாராவது கேட்டாங்கன்னா, இம்மீடியட்டா சொல்லிக் குடுத்துருங்க. அங்க புதன பயங்கரமா ஆக்டிவேட் பண்ணிடலாம். மீனராசிக்கார குழந்தைங்க படிக்கலையா, உடனே வந்து அந்த புள்ளைய 2 பேருக்கு சொல்லி தர சொல்லுங்க. அந்த புள்ள சூப்பரா படிக்கும். இதெல்லாம் பயங்கரமான சூட்சமம். தான் கத்த வித்தைய மீனராசிக்காரங்க அடுத்தவங்கட்ட சொல்லிக் குடுத்தா அவன் பேரு புகழ் அடைவான். அது யாரு ஆனா தான் கத்த வித்தைய யாருக்குமே சொல்லி தராம வச்சிருக்கக்கூடிய மீனராசிக்காரன் நடு ரோட்ல போயிடுவான். இதுதான் சிம்பிள். அவ்வளோ சீக்கிரம் மீனத்துக்கிட்ட இருந்து ஒரு விஷயம் வாங்கவே முடியாது. மீனமா நெனச்சா தான் அத குடுக்கும். அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு எந்த இடத்த பார்த்து பொறாமை வரும்? எத பார்த்து மற்றவர்கள் கண்ணு போடுவார்கள்? எத பார்த்து இது பண்ணா அவங்களுக்கு கிடைச்ச ஸ்பௌஸ பார்த்து பயங்கர வைத்தெரிச்சல் படுவாங்க. அந்த 6ஆம் இடம் அப்படின்றது அவங்களுக்கான வேலை, தலைமைத்துவம். அவங்களுக்கு பேர் கிடைக்குதுல்ல. நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமான்னு மீனராசி சொல்லுச்சுன்னா, அங்க தான் அதுக்கு அடி விழுகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த 2ஆம் இடத்து செவ்வாய் பேச வைக்கும். மீனராசிக்காரங்க மேல பிரச்சனையே கிடையாது. அது செவ்வாய் பிரச்சனை. ஆனா யாருக்காவது தெரியுமா? தெரியாது. மீனராசிக்காரங்களா தான் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும்னு நெனச்சிட்டு அடுத்தவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணும்போது தான் மீனராசிக்காரர்கள் தேவையில்லாத வம்பு வழக்குக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. என்ன மாரி எனக்கு கிடைச்ச மாரி ஒரு பொண்டாட்டி இல்ல, எனக்கு என் பொண்டாட்டி பண்றா, என் புள்ள பண்றான்னு மீனராசிக்காரங்க சொன்னாலே, அடுத்த நிமிஷம் அவங்களுக்குள்ள சண்டை வந்துரும். யார்கிட்டயும் போயிட்டு மீனராசிக்காரங்க எனக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி, எனக்கு இப்படி ஒரு புள்ளன்னு சொல்லாதீங்க. பேசிட்டு இருக்கும்போதே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனா கூட மீனராசிக்காரங்க ரொம்பலாம் கதைய அளக்காம நார்மலா பேசுனீங்கன்னா இருக்கும். இல்லாட்டி பாதியில கல்யாணம் நின்னு போய் திரும்ப கல்யாணமே வேணான்ற அளவுக்கு கொண்டு போய் விடும். இதெல்லாம் நடக்கும். நெறைய மீனராசிக்காரர்களுக்கு போயிட்டு அப்படி வந்திருக்கும். இல்ல வேண்டவே வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் நடந்திருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கும் மீனத்துக்கு. ஸோ மீனராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் அடுத்தவரிடம் உங்க ஒய்ஃபு உங்களுக்கு உறுதுணையா இருக்காங்க. உங்க கணவர் உங்களுக்கு உறுதுணையா இருக்காருன்ற விஷயத்த சொன்னாலே, அது கண்ணு பட்டு போய் அடுத்த நிமிஷம் உங்களுக்கான வாழ்வியல் தடை செய்யப்படும். இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லாதீங்க. என்ன இப்ப மோசம்னு சொன்னா என்ன ஆகப்போகுது? நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஒரு மாரி இருக்கணும்னா வந்து சொல்றதுல தப்பே இல்ல. என்ன மாரி என் புருஷன் எப்படி தெரியுமா? என்ன அப்படி தாங்குவாரு. என் புருஷன் அப்படி இப்படின்னு மீனராசிக்கார பொம்பளைங்க சொன்னாருன்னா, "ஓ! இப்படிப்பட்ட புருஷனா உனக்கு? எனக்கெல்லாம் அப்படி அமையலையே!" அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளைங்க கண்டுபிடுவாங்க. ஆம்பளைங்களா இருந்தா, "ஆமா உலகத்துல இல்லாத புருஷன் கிடைச்சுட்டான். நான்லாம் எப்படி பார்த்துப்பேன் தெரியுமா?" அப்படி அதுல ஒரு கண்ணுப்படும். ஸோ அதனால மீனராசிக்கார பெண்கள் உங்களுடைய கணவரை பற்றி அடுத்தவரிடம் சொல்லுதலை தவிர்த்தாலே, சொன்னாலே அடுத்த நிமிஷம் கணவருக்கு உடம்பு முடியாம வந்துருங்க.
அதே மாதிரி தான் மீனராசிக்கார ஆண்கள். உங்க பெண்கள பத்தி சொன்னீங்க அப்படின்னாலே, எனக்கு அவங்க உறுதுணை புரியும். நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். எப்பல்லாம் வந்து மீனராசிக்கார ஆண்கள், உங்க பெண்கள பத்தி, உங்க பொண்டாட்டிய பத்தி நீங்க அடுத்தவரிடம் வியந்து பேசுறீங்களோ, அதுலேருந்து எண்ணி 1 வாரத்துக்குள்ள உங்க பொண்டாட்டி கூட முடியாம வந்துரும். நான் அவ்வளவு ஆய்வு பண்ணி தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சும்மா மேம்போக்கா வந்து ஆய்ந்தா அப்படி இல்லங்க. ஒவ்வொரு இடமும் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம், 10 மணி நேரம் ஆய்வு பண்ணி தான் சொல்றேன் உங்ககிட்ட. மீனராசிக்காரர்கள் அடுத்தவிடம் உங்களுடைய ஸ்பௌஸ பத்தியான பெருமையை பீத்தாம இருந்தாலே, உங்களுக்கு வரக்கூடிய கண்ணுபடுதல் என்பது வராமல் இருக்கும். ஏன்னா உங்க குடும்பத்த பார்த்தே, ஐயோ! இவன் குடும்பமா இருக்கானேன்னு பொறாமப்படுறதே கோடி பேர். இவனுக்கு மட்டும் நல்ல குடும்பம் அமைஞ்சிருச்சேன்னு அப்படின்னா, அது மோட்ச வீடுங்க. அது மோட்சத்துக்கு தான் நீங்க பொறந்திருக்கீங்க. அப்ப நீங்க நல்லா இருந்துரலாமா? அது காலம் அவங்கள கூட்டு வரும். நம்ப யாரையும் கூட்டு வரதில்ல. உங்களுக்கு எவன்லாம் எதிரியா இருக்கானோ, எவன்லாம் வந்து எலுமிச்சம்பழம் உருட்டுறானோ, எவன்லாம் வந்து துரோகம் பண்றானோ, அவன்லாம் வந்து போன ஜென்மத்தில அவன்ட்ட அனுபவிச்சுட்டு வந்தது, இந்த ஜென்மத்தில அவன் ரிட்டர்ன் குடுக்குறான். அவ்வளோதான். அதனால அது வந்து விஷயம் இல்ல. காலத்துக்கு தெரியும். யார எங்க எப்ப அடிச்சா அவனுக்கு வலிக்கும்னு தெரியும். அதனால அந்த மாரி ஆட்கள் மூலம் அடிக்க வைக்கும். அப்போ இந்த விடயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் மீனராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத கண்ணுபடுதல் என்பது வரவே வராது. அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளிலிருந்து வெளிவந்து கொள்ளலாம். ஓகே. மீனராசிக்காரர்கள் யாரை வழிபாடு செய்யலாம்? 5ஆம் இடம் அப்படின்றதே வந்து சந்திரனோட வீடுங்க. சந்திரன் அப்படின்னாலே அம்பிகைன்னு அர்த்தம். பிறைசூடிய அம்பிகை. காமாட்சி அம்மன் வழிபாடு மீனராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகத்த குடுக்கும். அங்க நீச்சம் அடையக்கூடிய பிளானட்டே செவ்வாய். அவர் தான் உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியா வராரு. அப்போ நெறைய முருகனை பெருமானை பிடித்துக் கொள்ளக்கூடிய, முருகனை வழிபாடு செய்யக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம். எப்ப மீனராசிக்காரன் முருகன தொடுறானோ அப்ப ஜெயிச்சுடுவாங்க. எப்ப மீனராசிக்காரன் அம்பிகை வழிபாடுக்குள் தன்னை அப்படியே அடிமையாக்கிக் கொள்கிறானோ, அந்த நிமிடத்திலிருந்து அவருடைய வாழ்வியல் மாறிவிடும். அதுவும் தலையில் பிறைசூடிய அம்பிகை. வாராகி மாரி, மீனாட்சி மாரி, லலிதா திரிபுர சுந்தரி மாரி, அந்த மாரி அம்பிகை வழிபாடு. அதே மாரி மீனராசிக்காரருக்கு இயல்பாகவே சிவன் மீது அதீத பற்று இருக்கும். சிவன் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருப்பான். சிவன் வழிபாடு செய்ய மிகச்சரியான ராஜயோகம் கிடைக்கும். ஸோ இந்த 3 தெய்வங்களும் மீனராசிக்காரர்களுக்கு அருள் புரிவதற்கான தெய்வங்களாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும், வெள்ளிக்கிழமையும், வியாழக்கிழமையும், திங்கட்கிழமையும் மீனராசிக்காரர்கள் உங்களுக்கான இந்த தெய்வங்களுடைய வழிபாட்டுகளை மேற்கொள்ள ராஜயோகம் உங்களை தேடி வரும். வரக்கூடிய எபிசோட்ல இன்னும் நிறைய மீனராசிக்காரர்களை பற்றியான தகவல்களோடும், எதை பண்ணா பொருளாதாரத்தில மேன்மை அடையலான்ற கூடிய செய்திகளோடும் நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.